ஹாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஸ்டார் ஓட்டல்களில் கள் விற்க அனுமதி. ஸ்டார் ஓட்டல்களில் கள் விற்க அனுமதி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நட்சத்திர ஓட்டல்களில் கள் விற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அல்ல, இது தெலுங்கானாவில். தெலுங்கானா மாநிலத்தில் நட்சத்திர ஓட்டல்களில் இனிமேல் கள் கிடைக்கும். ஹைதராபாத் நகரில் உள்ள நட்சத்திர ஓட்டல்களில் கள் விற்கப்பட உள்ளது. இதனை அந்த மாநில அமைச்சர் பொன்னம் பிரபாகரம் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் விதமாகவும், பனை தொழிலாளர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும், பாரம்பரிய கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் விதமாகவும் இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார். இதுவரை மதுபான கடைகள் தான் அங்கு இருந்தன. தற்பொழுது கள் விற்பனையை நட்சத்திர ஓட்டல்களில் அறிமுகப்படுத்தியுள்ளது தெலுங்கானா மாநில அரசு. இது வரவேற்கத்தக்க ஒரு செயல். கள் ஒரு இயற்கை பானம். பனை மற்றும் தென்னை மரங்களில் இருந்து இவை தயாரிக்கப்படுகிறது. செயற்கை பானம் அல்ல, இயற்கை பானம். உடலுக்கு வலுவூட்டுகின்ற ஒரு பானம். இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர அனைத்து மாநிலங்களிலும் கள் இறக்க அனுமதி உள்ளது. தமிழ்நாட்டில் மட்டும் கள் இறக்க அனுமதி கிடையாது. ஏனென்று சொன்னால், தமிழ்நாட்டில் உள்ள 40 சாராய தொழிற்சாலைகள் அரசியல்வாதிகள் கையில் உள்ளது. கள் இறக்க அனுமதி கொடுத்தால் மது விற்பனை பாதிக்கப்படும், சாராய தொழிற்சாலைகள் மூடப்படும். ஆகவே அரசியல்வாதிகளுடைய சுயநலத்துக்காக தமிழ்நாட்டில் ஆளுகின்ற திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழக அரசுகள் கள் விற்பனைக்கு தடை விதித்துள்ளது. கள் விற்பனையை மீண்டும் நடைமுறைப்படுத்த நீதிமன்றத்தில் வழக்குகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் எந்தவித பிரயோஜனமும் இல்லை. கள் விற்பனை தமிழ்நாட்டில் எப்பொழுது தொடங்கும் என்பது தெரியவில்லை. தமிழ்நாட்டில் உள்ள கள் விற்பனைக்கு தடை எப்பொழுது நீக்கப்படும் என்பது தெரியவில்லை. தெலுங்கானாவில் தற்பொழுது நட்சத்திர ஓட்டல்களில் கள் விற்கப்படுவது வரவேற்கத்தக்க ஒரு அம்சமாகும்.